वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रवतस्मार्तादिकं कर्म निखिलं येनसोत्रितं तस्मै समस्तवेदार्थविदे विघ्नसे नमः। श्रीसन्तानभट्टगुरुवर्यमहं प्रपद्ये. அதனுடைய மாதாமகன் இங்கே திருப்பதி தீட்சிதா, திருப்பதி ஸ்ரீனிவாச பாப்பன தீட்சிதர் திருமலையில் இங்கே அடியன் மாதாமகன் கைங்கரியம் மிராஸ் 8 வருஷத்துக்கு ஒரு வருஷம் மிராஸாக இருந்தார். இல்லை ஒரு பெரிய பாக்கியம், இங்கேயும் எங்களுக்கு ஒரு பந்துத்துவம் ஏற்பட்டு அந்த பெருமாள் அனுகிரகம் கைங்கரியம் கிடைச்சது. ஆசேத்து ஹிமாச்சலம் நம்ம பாரத தேசத்தில் எவ்வளவோ புண்ணியத்தினால நமக்கு இது கடைசி ஜென்மாவாக இருக்கட்டுமேன்னு பெருமாள் நமக்கு இந்த கர்ம பூமியில் பிறப்ப கொடுத்தார். இதை நம்ம நல்லபடியாக பூர்த்தி பண்ணிட்டு பெருமாள்கிட்ட போகிறதுக்கான ஒரு அனுகிரகம். இது ஒரு ஆச்சரியமான ஜென்மா, நாம் கிடைத்தருவதற்கான ஒரு பெரிய பாக்கியம். இதெல்லாம் இதில் சந்நிதியில் முக்கியமானது பெருமாள் திவ்யமங்கல விக்கிரக சுரூபமாக பெருமாள் எழுதியிருக்கார். அந்த பெருமாளுடைய சீலா சங்கிரகணம் செய்யும் பொழுது இந்த காலத்திலும் சரி முன்னையும் சரி பார்த்தோம்னா கோவில் கட்டணும் அப்படின்னா கிராமத்துலலாம் ஸ்தபதியை கூப்பிட்டு கோவில் கட்ட ஆரம்பிச்சிடுவா. சிலையை வடித்த சிலையோ இல்லாட்டி சிலையை வடிக்கிறதுக்கோ ஸ்தபதிக்கிட்ட பேசி பண்ணிவிடுவா. ஆனால் சிலாசங்கிரகணத்தை அர்ச்சகால வச்சு தான் பண்ணணும். முதல்ல எந்த இடத்துல அந்த சிலை இருக்கோ அங்கே போய் அர்ச்சகால் அந்த சிலைக்கு பக்கத்தில் இருந்து எந்த கல்லை வெட்டி எடுக்க போகிறாலோ அந்த இடத்துல அர்ச்சகா யாகசாலை உண்டு பண்ணி அங்கே யாகங்கள்லாம் பண்ணி ஆச்சாரியர் சமாஸ்திரிய குஷாகிராணி மிருகாஜின மதோபரி ஸ்நாத்வா அனஸ்னன் திவா ராத்திரோ க்ஷீரம் பீத்வா ததைவது ஆத்மானந்து பிருகம் மத்வா மார்க்கண்டேய மதாபிவா விஷ்ணுருமாம் பாது இது தியாயன் ரக்ஷாம் கிருத்வா ஆத்மனக்ரமாத் சௌவர்ண யஜ்ஞசூத்ராத்யைர் பூஷணைரபிபூஷிதः ஸ்வேதவஸ்திரோத்தரீயோசௌ என்பதாக அத்ரி மகர்ஷி வாக்கியத்திலையும் இருக்குது. அகத ஸ்வேத வஸ்திராணி சொல்லலை. கார்பாச வஸ்திரம்னாலே ஸ்வேத வஸ்திரம் தான். மஞ்சள் சகப்பு வஸ்திரம், அதாவது பட்டு வஸ்திரம்னா பலவித வர்ணமாக இருக்குது. கார்பாசம்னா பட்டு கொடுத்திக்க சொல்லலை எங்கேயும் சொல்லலை. கார்பாசம் தான் எல்லா இடத்துலையும் சாஸ்திரமான இது என்ன கேட்டால் அதுதான் நினச்சி உடுத்திக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கிறது. சாஸ்திரத்துக்கு சொல்லுவதுன்னா கார்பாசம் தான் எல்லா இடத்துலையும். அத்ரி மகர்ஷி வாக்கியம் ஆதஸ்வேத வஸ்திராணினே இருக்கு. இல்லை அது மாதிரி அதனால என்ன இல்லை, வைவாகியத்தில் கூட ஸ்வேத வஸ்திரம் தான் சொல்றார் சூத்திரத்தில். சம்பரதாயத்தில் என்ன மஞ்ச வேஷ்டி கட்டிக்கிறார் அதை கிடையாது. ஸ்வேத வஸ்திரத்தில் கட்டிட்டு அதாவது அந்த வஸ்திரத்தோடைய 4 நாள் இவன் இருக்கணும். 4 நாள் இருக்கிறதுனால திருப்பி அந்த வஸ்திரத்தினால் இது பண்ணிக்கிறதுனால அது உடுத்தின்றதை திருப்பி உடுத்திக்கக்கூடாதுங்கிறதுனால அதை மஞ்சளில் நினைக்கிறதுன்னு ஒரு பழக்கத்தில் வந்துருக்குதே தவிர எந்த இடத்துலையும் அதுவும் கிரகஸ்தனுக்கு சர்வதா வேறு வஸ்திரம் கூடவே கூடாதுன்னு தர்மஜாத்திரம் அப்படி கட்டின்றான்னா அவனை பார்த்தா இவன் ஸ்நானம் பண்ணணும்னு இருக்கு. தர்மஜாத்திரத்தை வேறு வஸ்திரம் இவன் கட்டின்றான்னா இவனை பார்த்தா ஸ்நானம் பண்ணணும்னு இருக்குது. கருப்பு வெட்டிக்கிறான், வெள்ளை வெட்டி கட்டிக்கிறான், கலர் வெட்டி என்னென்னமோ கட்டின்னு போகிறான். அதெல்லாம் சாஸ்திரம் இல்லை. சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்திலையும் சொல்லலை. இது ஏதோ லோகத்தில் பழக்கத்தில் வந்து அவ்வளோதான். இந்த சமயத்தில் இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயம். தஸ்மின் சயன ஆச்சாரியா சங்கீத நியதாத்மவான் இமம் மந்திரம் ஜபன் ஏவம் ஆசித்வா பிரம்மமாசனம் ஆதிதேவம் மகாதேவம் ஜெகநாதம் ஜனார்தனம் தாசஸ்ய மே சுபான்யத்ய சூச்சிய ஸ்வப்னதோ மம யுக்தித்வா ச ஹரிம் தியாயன்ஸ்தத ஸ்வாபம் சகாரயேத் ஸ்ரீரூபம் விஷ்ணுபிம்பம் வா புஷ்பிதம் வா வனஸ்பதிம் வித்வாம்சம் பிராமணம் வாபி சுத்தம் மன்யம் ரிஷாதிகம் பசியேத் சுபமேவ ஸ்யாத் பிரசன்னோ பகவான் த்ருவம் அன்யதா ஹி கரோட்ராதின் பசியே சேத் அசுபாவகம் தஸ்யாபித புனഃசாந்திம் கிருத்வா சேஷம் சமாச்சரேத் என்பதாக ராத்திரி பகவான்
ஆச்சாரியருக்கு சொப்னத்தில் சேவை சாதிக்கிறார், சுபசகுணங்களை எல்லாம் காண்பிக்கிறார். அந்த ஸ்வரூபத்தெல்லாம் தியானம் பண்ணிட்டு தான் அந்த ஆச்சாரியனாகப்பட்டவர் அந்த சிலையை ஒரு அவுட்லைன் அவர் வரைஞ்சி காண்பிச்சு அந்த பிரகாரம் ஸ்தபதி சிலையை வடிக்கணும் அப்படின்னு சிலா சங்கிரகணத்தை ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறார். இதே பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ உபன்யாசத்தில் பாவனாராயண சார் முன்னாடி விஷ்ணுவர்தனன் சொன்னது என்ன ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவள்லாம் வாமனன் ராமன் இவாளும் ஸ்ரீவத்ஸ வக்ஷாக இருந்தாகணும். வாமனன் எப்படி ஸ்ரீவத்ஸ வக்ஷஸை மறைச்சிட்டாரோ, இந்த ராமனுக்கும் ஸ்ரீவத்ஸ வக்ஷஸ் உண்டு. தேவஸ்ரீ வத்ஸவக்ஷானா ராமனுடைய தியானம். எவ்வளவோ சன்னதிகளில் பார்க்கும்பொழுது நூத்தனமான சன்னதிகளில் போன பழைய சன்னதியில் போனால் இருப்பார், ராமனுக்கு ஸ்ரீவத்ஸம் இருக்கும். ராமனா லக்ஷ்மணனா, ஸ்ரீவத்ஸம் இருந்தால் ராமன், ஸ்ரீவத்ஸம் இல்லைன்னா லக்ஷ்மணன், அப்படியாக பார்த்து சொல்லுவோம். பலராமனுக்கும் ஸ்ரீவத்ஸம் உண்டு. கிருஷ்ணனோடு நிற்கிறார் பலராமன்னா அப்படியே விட்டுட்டா இப்படி, அவருக்கும் ஸ்ரீவத்ஸம் போடணும். அந்த மாதிரி ஸ்ரீவத்ஸத்தோடு இருந்தால் தான் பெருமாள். இங்கே திருப்பதியில் பார்த்தோம்னா அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாகவே சேவை சாதிக்கிறான். இங்கே நான் தான் அலர்மேல் முங்கேரி மாத்மன் பெருமாள் ஸ்ரீனிவாசா, அப்படியே அந்த வார்த்தை பிரகாரம் இங்கே பெருமாள் சேவை சாதிக்கிறார். இன்னிட்ட சகாயானம் பிரமணம் இந்தங்கிறதுக்கு இந்த ஸ்ரீவத்ஸலட்சுமி இருக்கிறதுனால தான் விஷ்ணு இல்லை சொல்ல முடியாது. இதே பிரகாரம் அந்த காலத்தில் இப்போ அர்ச்சகாலெலாம் கைங்கிறதுக்கே சரியாக இருக்குது அவகாசம். இதில் அர்ச்சகாலெலாம் மற்றவாளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் நாங்கள் பண்ணி வைக்கிறதுக்கான அதிகாரம் எங்களுக்கு மரீச்சி மகர்ஷி ஆனந்த சம்ஹிதையில் இருக்குது. அந்த பிரகாரம் எந்த காலத்தில் பெரிய அனுஷ்டானம் பண்ணாலோ அது உங்களுடைய ஒரு சகாயத்தினால எங்களுக்கு அந்த கைங்கரியம் கொஞ்சம் குறைஞ்சது. நாங்கள் பெருமாள் கைங்கரியம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே சமயத்தில் உலகத்தையும் கவனிக்கணும் பெருமாளையும் கவனிக்கணும்னா ரொம்ப சிரமம். ஆமாம், இப்போ சில தேசங்களில் பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டா தான் திருவாராதனம் பண்ணலாம். இப்போ வானமாமலையில் சுவாமி அதாவது பக்தபராதீனன் பெருமாள் அர்ச்சகாலம் அப்படியே ஆகிட்டா, வேற ஒன்றும் இல்லை. அர்ச்சகாலம் பக்தபராதீனமாக இருக்கா. இல்லை வைகானசால் தத்துவ சக்கராங்கனம் பண்ணினான்னா அவருக்கு அந்த தோஷத்தை போக்குறதுக்கு வேறு வழியே இல்லை. இல்லை அதெல்லாம் இது சொல்லியிருக்காருன்னா திருக்கோஷ்டியூர் சுவாமி தன்னுடைய சௌமியநாராயணாச்சார சுவாமி புஸ்தகங்கள்லாம் முழுக்க பார்த்து வைகானசால் தத்துவ சக்கராங்கனம் கிடையாது. இல்லை அது நிர்தாரணம் அதில் ஒன்றும் பண்ணியிருக்கோம். ஆனால் இல்லை இப்போ நாம் எங்கள் சொன்னதில் வைகானசாலாம் கிடையாது. ஒருத்தருங்க நாங்கள் பண்ண கோயில் நாங்கள் பண்ணுறதே இல்லை. இப்போ புள்ளபோதங்குடியில் வைகானசால் தான் அர்ச்சகால். அவளுக்கு நாங்கள் இன்னும் சொந்த திருவண்ணூர் இங்கெல்லாம் வைகானசால் தான் அர்ச்சகால். அவளுக்கு நாங்கள் எந்த சம்ஸ்காரம் பண்ணலை. அவளுடைய எப்போவுமே சாஸ்திரம் என்ன தர்மசாஸ்திரங்கள் என்னன்னு கேட்டால் அவனுடைய தர்மம் எதுவோ அதை அவன் அனுஷ்டிக்கணும். அது சேயான் ஸ்வதர்மஹா. அதனால் தன்னுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கணும். கிடையாது இல்லை இல்லை. அதாவது இப்போ ஸ்ரீபெரும்புதூரில் வச்சுருக்கா. ஆமாம், ஸ்ரீபெரும்புதூர் வச்சுருக்கா. அது மாதிரி ஒரு சிரமமாக இருக்குது எங்களுக்கு. அதை கேட்கும்போதே சிரமமாக இருக்குது. ஸ்தலசேன பட்டாச்சார சுவாமி இதுக்காகவே அந்த திவ்ய தேசம் போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுன்னு தான் போவார். அடைய குரு சாஸ்திரத்தில் அப்படி சொல்லலை. அவாவாளுடைய அதான் வைகானச சூத்திரத்தில் எந்த ஒரு இடத்துலையும் பஞ்சசம்ஸ்காரம் பிரத்யக்ஷமாக பண்ணு அப்படின்னு இல்லவே இல்லை. வைகானச சூத்திரத்தில் எங்கே வேணால் பார்க்கலாம். நான் பார்த்தவர்களும் சொல்கிறோம், நான் பார்த்தவர்களும் கிடையாது. அவளுக்கு அதனால தான் அந்த விஷ்ணு பலிங்கிற கர்மா பண்ணியாச்சுனாலே அவனுக்கு வைஷ்ணவத்துவம் சித்தி சொல்கிறது அப்படின்ற. அதனால தான் பிறந்த உடனே இவனுக்கு உபநயனம் பண்ணால் உடனே திருவாராதம் பண்ணலாம். உடனே திருவாராதம் பண்ணுவான். அவன் பிரம்மச்சாரியாக இருக்கிறான், கிரகஸ்தனாக இருக்கானா பார்க்க சொல்லலை. அவனுக்கு அவன் வைஷ்ணவனான உபநீதனான அவன் பண்ணிவிடலாம். இப்போவும் அவன் பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ணலாம். இப்போ பாஞ்சராத்திரத்தில் ஆனால் அப்படி இல்லாத பஞ்சசம்ஸ்காரம் தீட்சை பண்ணிட்டா தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறதுல வைகானசனுக்கு அது வேத புரோக்தம், அதில் ஆக்ஷேபனை சொல்லவே. இப்போ இது கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு ஷட்சூத்திரம் சொன்னார். அந்த ஷட்சூத்திரத்தில் முதல்ல போதாயனர், ஆபஸ்தம்பர், வைகானசர், காத்தியாயனர், பாரத்வாஜர், சத்யாஷாடம், இப்படி 6 சூத்திரத்தையும் அவர் தான் முதல்ல சொல்லும்போது அதில் போதாயனர் வைகானச சூத்திரத்தை எடுத்துக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எந்த பிரயோகமானாலும் மந்திரம் இல்லாத பிரயோகம் கிடையாது. இது பாஞ்சராத்திரத்துக்கு தந்திரம் இருக்குது, முத்திரைகள்னால போகும். அதுவும் பகவத் சாஸ்திரம் தான். அதுலேயும் பகவத் சாஸ்திரம் தான் அதில் உண்டு. ஆனால் இப்போ வைகானசத்துக்கு
மந்திரம் எதை எடுத்தாலும் மந்திரத்தான் சொல்லணும். அதுலேயும் ஒரு வேதத்தை எதிர்வேதத்தில் மட்டும் எடுத்துள்ள, கிருஷ்ண எதிர்வேதத்தில் மட்டும் இல்லை, எல்லா வேதத்தில் இருக்கிற மந்திரத்தையும் எடுத்து அதில் இதில் எடுத்து அதனால் அப்படியே சொல்லுவார். சுந்தரராஜ பட்டாச்சாரியர் சொல்லுவார், கூட மந்திரட்டா எங்களுக்கு ஒரு கூட அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்வுக்கு அபிகான சூத்திரக்காரர் அவ்வளவு விசேஷித்து சொல்லியிருப்பார். அதில் ஒன்றும் ஆக்ஷேபனையே கிடையாது. அதனால் இந்த இடத்துலையுமே நிர்பந்தங்களால் கைங்கரியங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாலும் அதனால் உண்டான சுபாசுப பலன்கள் அதை ஏற்படுத்தின வாழ்க்கை போய் சேர்றதுங்கிறதுனால இங்கே அந்தந்த அர்ச்சகா அந்த சிரமமான இடங்கள்லாம் அவள் தைரியமாக பெருமாள் கைங்கரியம் பண்ணுறா. ஏன்னா அதனால் உண்டான சாதக பாதகங்கள்லாம் அதை ஏற்படுத்தின வாழ்க்கை தான் கிடைக்கிறதுங்கிறதுனால அதனால் அந்த பிரச்சனை இல்லை. ஏற்படுத்தினவா தான் அதை பற்றி கவலைப்படணும், என்னடா அது சிரமம் கொடுக்குறோமே அப்படின்னு. அந்த சிரமம் கொடுக்காத ஒரு தர்மகர்த்தாவாக நம்ம ஜிஎஸ் சுவாமி எழுதிருக்கார். புலபுதங்குடியில் பல இடங்களில் சுவாமியுடைய ஒரு அனுகிரகம். கிரகஸ்தோ பிரம்மச்சாரி வா இதிர்வாபி ததைவச்ச பாரமேகாந்தி ஏகாங்ஷி चेत चक्रधारणमाचरेत वैकानस इतरेषां तो वैष्णवत्व सिद्धये वैकानसेन सूत्रेण निषेकादि क्रियान्वितः आचार्यः शिष्यमाहुय ब्राह्मणं क्षत्रियं तथा वैश्यं तथा शूद्रं मा भैषीरिति च ब्रुवन् संसारार्णवमग्नं त्वाम् उद्धरिष्यामि असंशयः युक्त्युक्त्या श्रीपतिं ध्याय नित्यार्चन विधानतः श्रीपतिं सम्यगभ्यर्च्य जप्त्वा गुरुपरम्परां मां रक्षस्य यथा स्वामिन् मामकं रक्षसादरम् என்பதாக पारमेकांति आकांक्षी चेत चक्रधारणमाचरेत आकांक्षी आकांक्षी அச்சப்படை கால் விட்டுடா. ஆமா ஆகாங்ஷி. சரி, இவ்வாறாக சக்கராங்கனம் ச ஊர்துவபுண்ட்ரம் ஸ்ரீஹரே தாசநாம ச கிருஷ்ணமந்திரம் ஜபச்சாபி மாதவாராதனம் ததா அமீத பஞ்சசம்ஸ்காரா பாரமைகாந்திய சித்திதாக பாரமைகாந்தியுக்தாகி கச்சைர் வைஷ்ணவம் பதம் என்பதாக இந்த பஞ்சசம்ஸ்காரங்கள் வைகானசம் மற்றவாளுக்கு பண்ணி வச்சுட்டு இருந்த ஒரு ஆனந்த சம்ஹிதை இந்த பிரமாணங்கள்லாம் காண்பிக்கிறது. வங்கீபுரம் நவநீதம் கோபால தேசிகாச்சார சுவாமி உப்புலிப்பன் சன்னதி அவருடைய இந்த வியாசம் நிறைய எல்லா நம்ம ஜிஎஸ் சுவாமி நம்ம வடகலையாரெலாம் நிறைய பார்த்துருப்பா, எல்லாருமே எல்லா தெங்கலையாரும் பார்த்துருப்பா. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு கட்டுரை. நிருசிம்மப்பிரியாவில் வந்தது தான். எந்த அளவுக்கு வைதிகமாக பெருமாளை வைகானச கல்பசூத்திர பிரயோகம் வேத மந்திரங்கள் அடிப்படையாக கொண்டது. வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் கொண்டு அவ்வளோ விசேஷமாக சுடர்மிகு சுருதின்னு வேதத்தை திருவாய்மொழியில் நம்மாழ்வார் எடுத்து காட்டுகிறார். வேதம் வல்ல அந்தணர்கள் வேத மந்திரங்களாலே பகவானை ஆராதனம் பண்ணுறா. அப்படி வேதம் சொல்ல முடியாமல் இருக்கிறேன்னா நம்ம நாமத்தை சொல்கிறது, பழம் கிடைக்கலன்னா காயை கடித்து சாப்பிட்றது போல இருக்குன்னு திருவிருத்தத்தில் ஆழ்வார் சொல்கிறார். இருக்கார் மொழியால் நெறி இழுக்காமை கருக்காய் கடிப்ப வருவல் திருநாம சொல் கட்டணமேன்னு நகினிந்தா நியாயத்தினால சொல்கிறார். பெரியாழ்வாரம் இதை வலியுறுத்தி நமோ நாராயணாயவன்னு சொல்கிறார். நம்ம வெண்ணலாம் கடமைன்னு நம்மாழ்வார் விதிக்கிறார். நம்யந்தே எஸ்மை காமஹா உபனிஷத் வாக்கியமாக அதையே காண்பிக்கிறது. இப்படியாக அந்த நமஸ்காரத்தினுடைய ஒரு விசேஷம் இந்த காலத்தில் அதுக்கு சமமாக போற்றின்னு ஒன்று எழுத சொல்லி நமகாங்கிறது தமிழ் படுத்துறேன்னு சொல்லி தமிழையும் படுத்தி நம்மையும் படுத்தி பெருமாளையும் படுத்தி எல்லாரையும் ரொம்ப சிரமப்படுத்துகிறா. ஏன்னா நமஸ்காரத்துக்கு ஈடான ஒரு வார்த்தை தமிழில் சொல்ல முடியுமான்னு சொல்லவே முடியாது. ஒரு வார்த்தையில் அது அடக்க முடியாத ஒரு அழகான ஒரு சுருங்கச்சொல்லி விளங்க வைக்கின்ற ஒரு வார்த்தை நமஸ்காரம். அப்பேற்பட்ட நமஸ்காரம் சப்தம் அவ்வளோ விசேஷமானது. இந்த ஆறாவதனுக்காக திருவழிக்கூற்றிருக்கை பாடுகிறார் திருமங்கையாழ்வார். அதிலும் வேதகானம் பண்ணிட்டு பெருமாள் அந்த வேதகானத்தை கேட்டுட்டு பெருமாள் யோகநித்ரை செய்துள்ளார். வேதகானம்தான் பெருமாளுக்கு தாலாட்டாக இருக்கிறது. அந்தனர் மந்திர மொழியுடன் வணங்க ஆடரவ மணியில் அரிதியில் அமர்ந்த பரம திருவழிக்கூற்றிருக்கையில் அரிதியில் அமர்ந்த பரமா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக சாதிக்கிறார். இப்படியாக இந்த ஒரு வேதியர் மொழ வேதத்தமுதம் வேத நல் விளக்கு வேத விமலன் வேத பொருள் நன்கோது நாள் வேதத்துள்ளான் வேத கீதன் பொழில் வேங்கட வேதியன் மறைவானன் சந்தோகன் பௌழியன் தைத்திரியன் சாமவேதியன் எப்படிலாம் சொல்லி விசேஷமாக கொண்டாடின்னு இருக்கா பெருமாளை.
பேர்பட்ட பெருமாளை பற்றி சுவாமி இத்தனை சொல்லிட்டு இருந்தார். எவ்வளவோ கல்பசூத்திரங்கள் ஒரு ருக்வேத ரீதியாக ஆஸ்வலாயன சூத்திரக்காரர்களாக இருக்கா, பஞ்சகோடா பஞ்சதிராவிடான்னு இந்த நம்ம தேசத்தில் வட தேசத்துலேயும் தென் தேசத்துலேயும் இருக்கா. சாங்கியாயன சூத்திரத்தை சேர்ந்தவாளாக இருக்கா. எஜுர்வேதத்தில் சுக்லயஜுர்வேதம், கிருஷ்ணயஜுர்வேதம், காத்தியாயன ஸ்ரௌத சூத்திரம், காண்வா மாத்தியந்தின சாக்கையெல்லாம் அதில் இருந்துருக்கு. இப்படி எவ்வளவோ கல்பசூத்திர ரீதியாக நாடு முழுக்க இருக்கா. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா 3 ஸ்டேட்டில் இருக்கா. தமிழ் தெலுங்கு நமக்கு பரிச்சயமாக இருக்குது. கர்நாடகா அந்தளவுக்கு பரிச்சயமாக இல்லை. ஆனால் அவளும் நல்லா விஷயம் தெரிஞ்சவா. நம்ம என்னென்ன மந்திரம் பிரயோகம் பண்ணுறோமோ எல்லாம் அவளும் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே கர்நாடகாலேயும் எல்லாம் ரொம்ப ஒரு 3 ஸ்டேட்லேயுமே பாஷை பேதம், ஒருத்தர் பேசுறது புரியலையே தவிர 3 பேருக்கு சம்ஸ்காரங்கள் ஒன்றாவே இருக்குது. எங்களுக்கும் அந்த நாங்கள்லாம் இப்போ தென்கலை ஆச்சாரியமாக இருக்கிறதுனால அவளுக்கெல்லாம் எங்களை பார்த்து நீங்கள் வைகானசமானு கேட்பா. நாங்கள் உடனே ஆச்சாரியன் தனியன்னு சொல்லி அவள் அறிமுகப்படுத்தும் போது அப்போ தெரிஞ்சுப்பா, ஓ வைகானசம் தான் அப்படின்னு. அந்தளவுக்கு கர்நாடகா, ஆந்திராலெல்லாம் தென்னாச்சாரி தென்கல திருமணி ஏற்றுக்கிறான்னாக்கா அந்த சந்நிதியை உத்தேசியம் பண்ணிட்டு இருக்கிறா. ஆமாம். அடியே அத்தியாபுரம் இருந்தார் 74-75 அவள் தமையன் திருவல்லிக்கேணியில் பெருமாள் சன்னதியில் அவர் பெண்கள் 8 பேர் வடகளை அதான் சன்னதியில் கைங்கரியம் பண்ணதான் அந்த நிர்பந்தத்தினால இட்டுக்கிறாங்க தவிர்த்து மற்றபடி எல்லாருமே நாங்கள் எல்லாம் வடகளை தான் கிடையாது. அடியே பிரத்யட்சம் நான் பிரத்யட்சமாக அடியே அடியே பிரத்யட்சம் திருவல்லிக்கேணியில் அடியே கோவில் 6ஆம் போது தங்கர் எடுத்துருந்தார். தம்பி தான் இங்கே சீனிவாசாச்சாரம் அடியே வைகான சத்யாபுரம் இருந்தார். இவர் வடகளை இவர் வடகள் தான். ஏன்னா இங்கே வந்து வடகளை சபை சுயமாக வடகள் தான் இருந்தார். அடியே கோவிலுக்கோசரம் தங்க கவுல் அதனால அது கிடையாது. அதை பற்றியே நீங்கள் விசாரித்து தாசன் ஏக சப்ததி பக்தஜனாகான்னு யாரையெல்லாம் கோவிலில் பிரதிஷ்டை பண்ணலாம்னு ஒரு விஷ்ணு பக்தர்கள் பற்றின ஒரு விஷயங்களை சொல்கிறா. பிரக்லாத, நாரத, புண்டரீக, பராசர, வியாச, சௌனக, சுகபிரம்மம், வசிஷ்டர், ஹரிச்சந்திரன், மார்க்கண்டேயர், சிவபெருமான், ஹனுமான், பார்வதி, நந்திகேஸ்வரன், சுக்ரீவன், அங்கதன், ஜட்டாயு, ஜாம்பவான், ருக்மாங்கதன், பீஷ்மன், திரிஜட்டா, விபீஷணர், யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகதேவன், திரௌபதி, குந்திதேவி, வால்மீகி, சனாதனன், சனகன், சனத்குமாரன், சனத்சுஜாதன், சனந்தனன், ஸ்ரீ வைகானச மகர்ஷி, மரீச்சி, அத்ரி, காஷ்யப, பிருகு, சூர்யா, ப்ரஹஸ்பதி, சந்திரா, சுக்ரா, சனைஸ்சரன் எல்லாம் பிரதிஷ்டை உண்டு. பண்ண முடியும். ஏக சப்ததி பக்தஜனாக இவாளையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணலாம். பக்த ஜனங்கள் அப்படிங்கிற யாரெல்லாம் பக்தால்னா ஏகவிம்சதி பக்தாக ஏக சப்ததி இத்தனை பேரும் பகவானை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இவாளையும் விஷ்ணு பக்த பிரதிஷ்டையாக இவாளையும் செய்யலாம்னு சாஸ்திர வாக்கியத்தோடு கொடுக்குறார். வாசாதிகார வச்சனம் விஷ்ணு பக்தர்களாக இவாளை எழுந்துகளை பண்ணி ஆராதனை பண்ணலாம். சாதாரணமா பண்ண முடியாது. அவளுக்கு என்ன ஆவாகனா விஷ்ணு பக்தம் ஆவாகயாமினா விஷ்ணு பக்தேபியா விஷ்ணு சேஷம் நிவேதயாமி தான் சொல்ல போறாங்க. பெருமாள் கோவில்ல பேரு என்னமோ பண்ண வைக்கிறான். பேரு இந்திரா இது பேர் வைக்கிறான். பகவத் ஆத்மகாமே இந்திராஜன் தானே. குந்தி தேவி பிரதிஷ்டை பண்ணலாம் சொல்றேன். ஜாம்பவான் இப்ப திரிஜடா சொல்றேன். இப்ப அவளுக்கு வந்து ஒரு தூபதி பண்ணி நிவேதனம் பண்ணமா வேண்டாமா? எப்படி பண்ணுவா? அதான் கேள்வி. ஓம் திரௌபதியை நமஹ பண்ண வேண்டியதுதான். பகவதாத்மகான் நம்ம விஷ்ணு பக்தான நிவேதயாமி. அதாவது ஏன்னு சொன்னா எது பண்ணலாம் அப்படிங்கிறது அடியன் முழுக்க சொல்லி முடிக்கிறேன். நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு, கொஞ்சமாக நஞ்சமாக. திரவியார்ச்சனம் இருக்குது. திரவியார்ச்சனம் பண்ணும் பொழுது வாத்தியகேஷம் நந்தீசம் வாத்தியம் வாசிக்கிறவா மேலே நந்தியை ஆவாகனம் பண்ணுறோம். அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லா சந்தர்ப்பத்திலையுமே நம்ம வந்து அந்த திரவியார்ச்சனம் எல்லா தேவதைகளும் வரா. என்ன வேணா எந்த தேவதை வேணா நீங்கள் ஆவாகனம் எல்லாருமே விஷ்ணு பக்தான். ஆமாம், அதில் சந்தேகமே கிடையாது. அதனால தான் வந்து இவா பக்தஜனாகங்கிற விஷயத்தில் இவா வரா. எம்பெருமான் எம்பெருமானையும் பிராட்டியும் தவிர்த்து பாக்கி எல்லாருமே விஷ்ணு பாருஷ. இவாள்லாம் ஊர்த பண்ற தாரிகள். அவ்வளோதான். இவாள்லாம் ஊர்த பண்ற தாரிகள்.
என்றைக்குமே. அதெல்லாம் இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை, அதுதான். ஆமாம். திலீபம், தசரதன், ரகுமகாராஜன், வசுதேவன், நந்தகோபன், யசோதா, தேவகி, விதுரன், அனந்தன், கருடன், விஸ்வக்சேனன், விநாயகன், துர்கா, ஷண்முகன், ஜனகன், விஸ்வாமித்ரன், குஹன். குஹன்கிறது இந்த நிஷாதன், இந்த ராமனுக்கு சக்காவா வந்தவன். நலன், பாஞ்சஜன்யம், சுதர்சனம், கௌமோதகி, சாரங்கம், நந்தகம், கார்த்தவீரியார்ஜுனன், ஜமதக்னி. இது எந்த இடத்துல மிருக மகர்ஷி வாசாதிகாரம். வாசாதிகாரத்தில் இது பிரக்ஷிப்தமா பரிவாரத்தில் உள்ளதா? அதாவது நமக்கு எல்லா தேவதைகளும் ரிஷிகளும் மொத்த பேரும் வைஷ்ணவா. சரி. அதில் எல்லா வைஷ்ணவாலும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. சரி. விஷ்ணு நித்யார்ச்சா சர்வதேவார்ச்சா பவதி. சர்வதேவார்ச்சனம் அப்படின்னு பெருமாள் கோவிலில் எல்லா தேவதைகளையும் ஆராதனம் பண்ணுறா. எல்லா தேவதைகளும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. பெருமாளுக்கு அங்கமாக வந்திருக்கிற மொத்த தெய்வங்களுக்கும் புஷ்பார்ச்சனை புஷ்பன்யாசம் தான் ஒரே பட்சம். பலிபீட்டத்தில் எழுந்துள்ளும் பொழுது பலி சாதிக்கிறா. விக்கிரக ரூபமாக வரும்பொழுது பெருமாள் நிவேதனமான விஷ்ணோர் நிவேதனம் அவளுக்கும் நிவேதனமாகுது. பெருமாள் பிரசாதம் தான் அவளுக்கு நிவேதனம். உத்தரமேரூரில் பிராட்டிக்கு ஒன்று மட்டும்தான் பெருமாளத்தில் ஒரு மடத்தில் இப்போ நாங்கள் பண்டத்தை சொல்கிறேன், சாஸ்திரமாக பெருமாளுக்கு ஒரு பதார்த்தம் பெருமாளுக்கு தான். அது பெருமாளுக்கு நிவேதனம் பண்ண பதார்த்தத்தில் ஒரு 4 பாகமாக பிரித்து அதில் ஒரு பாகம் பிராட்டிக்கு கண்டோரில் பண்ணோம். பாக்கி பாரசதாள் எல்லாரும் பாக்கி பாரசதாள் அதே தான். அதுதான் நீங்கள் சொல்கிற அதே தான். எல்லாருக்கும் ஒன்று தான். இதில் அதோட மாறுதல் இல்லை. அது மாதிரி அதை நீங்கள் பண்ணோம். ஆனால் அவள் எல்லாருமே விஷ்ணு பாருஷ. ஆமாம். அவளுக்கு இப்போ நீ சொன்னதெல்லாம் இத்தனை பேரையும் ஆவாக தத்தம் நாம் சொல்லி நான் இத்தனை பேர் சொன்னதையும் கூட சாட்சாத்தாக அவருடைய பிருகுமர்களுடைய இந்த சாட்சாத் சொன்னதில் இதை சில இது பிரக்ஷிப்தம்னு சேர்க்கப்பட்டு இருக்குது. எத்தனையோ சேர்க்க. அதாவது மார்க்கண்டயம் பிரபத்தியே பிருகம் பிரபத்தியேன்னு அவ பேர் சொல்லி தான் ஆராதனம் பண்ணுறோம் புஷ்பன்யாசத்தில். அதை கேட்கல நான். அது வேற. நான் சொல்ல வர்றது என்னன்னா, we have already brought all the devatas into the Vaishnava fold already. இந்த தேவலை ஒத்துக்கல்லே நான் சொல்லல. எல்லாத்தையும் நீங்கள் பண்ண வேண்டியது வாரட்டுதால் நிச்சயம், அதில் ஆட்சேபனையே இல்லை. ஆனால் இது நடுப்புற செருகள் இடைச்செருகளாக இருக்கலாம். நீர் சொல்றது தப்புன்னு சொல்லலை, யாரோ சேர்த்திருக்கலாம். ராமாயணத்தில் எத்தனையோ ஸ்லோகங்களே மாறி இருக்கு. வால்மீகியினுடைய ஸ்லோகத்தில் அவர் சொன்னதை சில இது மாற்றியே வந்திருக்குது. அன்று சராச்சரங்களே வைகுந்த தேத்தின்னு ராமபிரானோட அயோத்தியா நகர மக்கள் எல்லாருமே சிறைவில் புகுந்து அடுத்த ஜென்மா கோகுலத்தில் சேர்ந்து வந்தா. அவன் என்ன ஜென்மார்த்தம்னா இடையன்னு அர்த்தம். கூடயே வரா. அவன் விஷ்ணு அவதாரம் பண்ணா இந்த பாக்கி பெருமாள் கூடயே பார்ஷதாள் வந்துட்டே இருக்கா. இதே தான் சன்னிதியிலையும் இந்த நோடு உறவையில் நமக்கு இங்கே ஒழிக்க. அதனால அவ்வளோதானே. அது இப்படியாக யாகசாலையிலையும் 4 பக்கத்துலேயும் தர்மம் ஞானம் ஐஸ்வர்யம் வைராக்கியம் 4 தூண்கள்லையும் சுற்றி இருக்கிற 12 தூண்களில் துவாதச ஆதித்யர்களும் ஆராதனை ஆறுது. அதை பற்றிலாம் கூட யாகசாலையில் 4 பக்கமும் 4 வேதங்கள் பாராயணமாக இருது. இதில் ரொம்ப விசேஷமாக ஆத்மரக்ஷா மந்திரம். இதை பற்றி இன்னொரு சதஸில் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் விட்டு போயிடுது. அதை இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கேன். விஷ்ணுஸ்துவாம் ரக்ஷதோ சக்கரவூர்தம் தனுப்பூர்வம் சக்திர் தட்சிணம் அபரம் கதா உதீச்சி நந்தகா அதஸ்தாத் வாசுகி அந்தரேஷ் இத்தரே அஸ்திராக விக்னோ விக்னாத் ஈஷோ அப்பிரசாதாத் இந்திரோ பயாத் துக்காத் யமஹ வருணः விக்ரமாத் குபேரः அர்த்தக்ஷயாத் ஸ்ரீஹி சர்வாபிய ஊனாபியः சம்யக் சுமனசः சர்வே ரக்ஷந்துன்னு ஆத்மரக்ஷா மந்திரம். இப்படியாக இந்த மந்திரத்துக்கான அர்த்தங்கள்லாம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாம் பெரிய வேத வித்தைகளாகவே இருக்கிறதுனால பொது ஆமாம். அந்த பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால எல்லா தேவதைகளும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இதில் செய்யும் பொழுது என்னென்னா, நான் தான் செய்கிறேன்னு நம்ம அகங்காரத்தோடு பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லி தலை கட்டுறார். பெருமாள் அனுகிரகத்தால் தான் கால தத்துவம் நடக்கிறதுங்கிறத நினச்சிட்டு சாத்விகம் தியாகம் பண்ணி காரியங்களையெல்லாம் ஆரம்பிக்கிறோம். நான் செய்கிறேன்ற அகங்காரம் இல்லாமல் செய்யணும். அதுக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தான் கிரியைகளை ஆரம்பிக்கணும்.
சங்கல்பம் செய்யாமல் ஆரம்பித்த அகங்காரம் என்கிட்ட அசுராலை சென்றடையும் என்பதாக கர்மணாம் அப்படி சர்வேஷாம் ஆதவ் சங்கல்பிதம் வதேது அசங்கல்பிய கிருதம் காரியம் அகம் புத்தியா கிருதம் செய்யது தத் பவதி ஆசுரம் கர்ம அசுராக கிருணத்தை பலம் என்பதாக கிரியாதிகார வச்சனங்கள். தசாவதார பூஜா பலம் அப்படின்னு விஷ்ணுபட்டாச்சார சுவாமி ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். அதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடச்சிது. வைராக்கிய யோக ஐஸ்வர்ய ஈப்சுஹு மத்ய கூர்மௌ ராஜாராஷ்டிர விவிருத்தயே வராகம் சத்ரு தஸ்ய விநாசாய அபராஜித காங்ஷி நிருசிம்மம் ராஜலாபாய வித்யார்த்தம் வாமனம் திரிவிக்ரமஞ்ச ஜாமதக்ஞம் தர்மவிருத்தி சுக காங்ஷி ராமம் யோகார்த்தி சார்வபௌமகாமோ பலபத்ர ராமம் போகைஸ்வர்ய சுகப்பிரீத்தியை கிருஷ்ணம் பாபௌக விக்னாய கல்கினம் பூஜையதிதி விஜ்ஞாயத்தை என்று காஷ்யப ஞான காண்டத்தில் இந்த மாதிரி தசாவதார கல்பனம் பற்றி ஒரு விசேஷமாக சொல்கிறார். அனபாயகன ஆராதனம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் சில கோவில்கள் எல்லாம் பலிபீட்டமே இல்லாத வச்சுக்கலாமான்னு நினைக்கிறா. ஆனால் பலிபீட்டம் ஏன் இருக்கணும், எல்லா பரிவார அர்ச்சனையும் இருக்கணும், பெருமாள் மட்டும் வச்சுட்டா போருமா அப்படின்னா சர்வத்திர அனபாயகனைஹி சார்த்தம் ஆச்சரேத்து தேவிஹீனே பத்னி அபத்தியஹானிஹி முனிஹீனே தர்மநாசா விஸ்வக்சேனஹீனே குல உத்பாதனம் விஷஹீனே ரிப்புவிருத்திஹி சக்கரஹீனே சம்சார சக்கரம் சங்கஹீனே மௌட்யம் கஜஹீனே கார்பண்யம் யூத்தேஷஹீனே பிருத்தியஹானிர் பவதி. நீங்கள் சொல்றதெல்லாம் ஜாஸ்திரம் தான். இப்போ இருக்கிற கோவிலாம் மட்டும் ரொம்ப பண்ண முடியும். இருக்கிற கோவில்களில் பரிவார அர்ச்சனை ஆயின்னு இருக்கு, பண்ணணும். பரிவார பண்ணிட்டு இருக்கா, பரிவாரத்தோட தான் இல்லை சுவாமிகளை இருக்கா. பரிவார அர்ச்சனை பண்ணலாம். இப்படியாக ரொம்ப ஆச்சரியமாக ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பரிபாஷையாச்சு. தொடர்ந்து வைகானசாலாம் பரமேகாந்திகளாக தொடர்ந்து ஆராதனை பண்ணுறதுக்கு இந்த சமயத்தில் வைகானச அர்ச்சகாலை பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து நம்ம அர்ச்சகால் நம்மளை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. நாம் பரமேகாந்திகளாக தொடர்ந்து இருந்து பெருமாளே நல்ல ஆராதனை பண்ணிட்டு பெருமாளுக்காகவே எல்லா தேவதைகளை ஊர்த புன்றதாரிகளாகவே அவளுக்கு ஊர்த புன்ற சாத்தியை தொடர்ந்து ஆராதனை பண்ணிட்டு தன்னுடைய ஆத்து பெண்களுக்கும் ஊர்த புன்றத்தை தரிக்க வச்சுண்டு அதே பிரகாரம் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் பெருமாளை பிரார்த்திக்கிறோம். சேவார்த்திகளும் அர்ச்சகால் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும். நாராயணன். தன்யோஸ்மி பார்த்தசாரதி பட்டாச்சார சுவாமி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகிறார். அதனால் அவகாசம் தான் இல்லை. அவகாசம் இல்லை. அவகாசம்